உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவுக்காக வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேரன் வந்து அவரோட இன்ஜினியர் மூலமாக வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேரன் செஞ்சுருக்க இந்த சின்ன விஷயத்தினால அது சேரனுக்கு மிகப்பெரிய உதவியாக மாறி நிலாவே அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக என்ஆர் துணை வீட்டை பொறுத்த வரைக்கும் சோழன் பேசினதுக்கப்புறமா நடேசன் வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு வந்து அவர் படுத்துடுறாரு. அப்போவுமே வந்து நிலா போய் கேட்க போகும்போதுமே, என்னம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் குடிச்சிருக்கேன், உன்னை ஏதாவது நான் கேட்குறேன், நான் நீயும் தானே குடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. நான் எங்கே குடிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏம்மா உனக்கு பிடிச்சிருக்கு நீ தண்ணி குடிக்கிற, எனக்கு இதை தான் பிடிச்சிருக்கு நான் குடிக்கிறேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக பேசுகிறாரு. இருந்தாலும் சோழனுக்கு அதை பார்க்கும்போது அவர் குடிச்சாதான் ஏதாவது அந்த மாதிரி பேசுவாருன்னு தெரியுதுல, எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்க நிலா, நீ வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ நிலா பார்த்துட்டு, எனக்கு தெரியாதா, நான் என்னமோ புதுசாக இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சோழன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தா இப்போது சோழன் வந்துட்டு நிலாவோட ரூமில் இப்படி பார்த்துட்டு, என்ன நிலா வரலாமா அப்படிங்கிறாரு. வாங்க சோழன் அப்படின்னோடனே உள்ளே போயிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நிலா, சும்மா தான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை சோழன், இந்த அண்ணா கொடுத்த ப்ராஜெக்ட் தான், அதை தான் உட்காந்து பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ சோழன் பார்க்குறாரு, ஆனால் அது என்னங்கிறதே அவருக்கு சுத்தமாக புரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது, இதுதான் கிச்சன், இது ஹாலு, இது டைனிங் ரூம் அப்படின்னு ஒன்று ஒன்றா காட்டும்போது சோழன் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன சோழன் நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா எனக்கு என்னென்னு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா, என்னமோ குட்டி குட்டி டப்பாவாக போட்டு இதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கியே, எனக்கு இதில் என்ன புரியும், என்னென்னா என்ன பண்ணுறேன்னு கேட்ட ஒரு இதுக்காக என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சோழன், நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவுமே சோழனுக்கு வந்துட்டு, நிலா ப்ளீஸ் இதை விடுறியா, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, வேறு ஏதாவது பேச அப்படிங்கிறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேற என்ன பேசணும் போங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அப்போது சோழன் சொல்கிறாரு, இல்லை காலையில் சந்தா ஃபோன் பண்ணாங்க போல இருக்கு, அண்ணன் பேசிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சந்தா ஃபோன் பண்ணாங்களா, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரில நிலா, வேறு ஏதோ நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ அண்ணனும் பேசிகிட்டு இருந்துட்டு, நீ அதெல்லாம் கவலைப்படாத, 6 மாதம் டைம் இருக்குல்ல, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், உன்னை விட்டுற மாட்டேன் அப்படிலாம் அண்ணனும் பேசியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்த்துட்டு, பாவம் சோழன் அண்ணன் அப்படிங்கிறாங்க. என்ன பாவம்னு சொல்லிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பின்ன நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சமாக கம்மியாக கூட சொல்லாமல் அவ்வளோ அதிகமாக சொல்லி வச்சுட்டு வந்திருக்கீங்களே, 25 லட்ச ரூபா பணம், 30 சவரன் நகை, இதெல்லாம் நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலையில் அதுவும் 6 மாதத்தில் பண்ண முடியுமா, தேவையில்லாமல் அண்ணன் இப்படி மாட்டி விட்டு வந்திருக்கீங்க, அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நீ பேசுகிற, காதல்னு வந்துட்டா எதையாவது எப்படியாவது பண்ணி தான் ஆகணும், அண்ணனுக்கு சந்தாவை பிடிச்சிருக்குல்ல, அப்போது ஏதாவது பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் பண்ணிடுற மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் கேட்குற நிலா, இப்போது நான் உன்னை ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன்னு வச்சுக்குவேன், இப்போ நான் உன்னை மீட் பண்ணி உன்னை எனக்கு பிடிச்சி என்ன உனக்கு பிடிச்சி, இதுக்கப்புறமா நம்ம லவ் விஷயத்தை போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி, உங்கள் அப்பா அதை பார்த்துட்டு, நீ என்னடா சரியா சாதாரண டிரைவர் தானே, நீ என் பொண்ணுக்கு வந்துட்டு 200 கிலோ தங்கம், அதுக்கு இவ்வளோ பணம், இவ்வளவும் நீ கொடுத்தாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு லாக் பண்ணுவார். ஏன்னா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பண்ணி அப்படிலாம் ஒன்று நடக்கணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமானிலா அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் அப்படி சொல்கிறீங்க, உங்களால் அது முடியுமே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, எங்கள் அப்பா இதை சொல்லியிருந்தாலும் உங்களால் அது முடிஞ்சிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக எனக்காக பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நிலாவுக்கு சொன்ன உடனே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன நிலா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா, என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் அப்படி கேட்குறீங்க, இது வரைக்கும் என்னோட விஷயத்தில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஏதோ ஃப்ராடு பொய் சொல்கிறீங்க இந்த மாதிரி பண்ணாலும், ஆனால் என் விஷயம்னு வரும்போது நீங்கள் அது எந்த விஷயமா இருந்தாலும் அது எனக்கானதை எப்படியாவது நீங்கள் பண்ணிடுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு சந்தோஷமாகவே இருக்குது. அப்போது நிலாவுக்கு வந்துட்டு திவ்யா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ ஃபோனை பேசிகிட்டே, இருங்க சோழன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்றாங்க. அப்படியே சோழன் பார்க்குறாரு, இவ என்ன சொல்ல வரானே புரியலையே, இவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளா, இல்லை எனக்கு இவளை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்படியோ இது நல்லா போயிட்டுருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணுறா சோழா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ வெளியில் போயிட்டு திவ்யா கிட்டே ஃபோன் பேசிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு அப்போது நிலா உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் கரெக்டாக நடேசன் வெளியிலேருந்து வந்து சைக்கிளை நிப்பாட்டுறாரு. அப்படின்னு நிலா பார்க்குறாங்க. காலையிலே எங்கே கிளம்பி போனீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா எங்கே போவேன், டீ கடைக்கு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. டீ கடைக்கு போனீங்களா, நைட்டும் ஒழுங்காக சாப்பிடல, குடிச்சிட்டு வந்துட்டீங்க, இப்போ காலையிலையும் சாப்பிடாம நேராக போய் டீ கடையில் போயிட்டு அந்த பஜ்ஜி வடை எல்லாத்தையும் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் டீ தாம்மா குடித்தேன், கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு வந்தேன், பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிடலாமா, அதான் எண்ணெய் பலகாரம்லாம் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, அதுலேருந்து நான் சாப்பிட்றது இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் ரொம்ப தெளிவாக பேசுங்க, குடிக்கணும்னு மட்டும் டாக்டர் சொன்னார் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஏம்மா திரும்ப
திரும்ப திரும்ப அதையே பேசுகிற, ஏதோ நேற்றுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு குடிச்சிட்டு வந்தேன், அதையே சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறியே, குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட ஏதாவது நான் சண்டை போட்டேனா, நான் பாட்டு தானே போய் படுத்துட்டேன், இல்லை யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணனா அப்படிங்கிறாரு. பிரச்சனை வேற பண்ணுவீங்களா நீங்கள்? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரியாக போகணும்னா குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. மடி மடி அதான் நான் வந்துட்டேன்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. சரின்னு நிலாவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே உள்ளே போயிடுறாங்க. சரி பேப்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுக்கிறாங்க. கரெக்டாக சோழனும் உள்ளே இருந்து வந்து பேப்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவரும் பேப்பரை வாங்குறாரு. அப்போ பார்த்தா நடேசன் பார்த்துட்டு, டே இவ்வளோ நேரம் இந்த பேப்பர் இங்கே தானே கிடந்துச்சு, இப்போ தான் உனக்கு இந்த பேப்பர் எடுத்து படிக்கணுமா, அது நான் எடுக்கும்போது அப்படிங்கிறாங்க. இந்த பேப்பர் இப்போ தான் நான் பார்த்தேன், இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து படிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா உனக்கு பேப்பர் படிக்கணுமா, போ எடுத்துகிட்டு போ, எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு நீ பாதி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. சரின்னா சேரன் பாதி எடுத்துகிட்டு ஒரு இதை வைக்கிறாரு. அதில் பார்த்தா ஃபுல்லாக ராசி பலன் காலமாக இருக்குது. டே என்னடா நல்ல மெயினான நியூஸ் எல்லாம் நீ தூக்கிட்டு போயிட்டு ராசி பலனை தூக்கி என்கிட்ட வச்சிருக்க, இதே உட்காந்து என்ன படிக்க சொல்ற அப்படிங்கிறாங்க. ஏன் ராசி பலன் படிச்சா என்ன, வயசான காலத்தில் அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன, நான் படிச்சுட்டு வந்து தரேன், அது வரைக்கும் அதை படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தூக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. இவன் வேற ராசி பலனை உட்காந்து படிக்க சொல்கிறானே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு சரி நம்ம ராசிக்கு என்ன தான் போட்டிருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு, இன்னைக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் அது நல்லதில் முடியும், யோசிக்காமல் ஒரு விஷயம் தேடி வரும், அதை உடனே பண்ணுங்க. அப்படி என்ன விஷயம் நம்மளை தேடி வரப்போகுது, நம்மளை தேடி சண்டை வம்பு வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே படிக்க வேணான்னு பேப்பர் அப்படியே வச்சிடுறாரு. ஸோ ஈவினிங் போல் பார்த்தா பாண்டி கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு. வரும்போதுமே ரொம்ப டல்லாக வந்து உட்கார்றாரு. ஸோ நிலா, சேரன், சோழன் அப்புறம் இன்னும் வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பல்லவனுக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. என்னென்ன ஒரு மாதிரியே வந்திருக்க, உடம்பு இது சரியில்லையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி உட்கார்றாரு. சோழனுமே பார்த்துட்டு, என்ன நிலா அவன் மூஞ்சியே சரியில்லையே, ஒரு மாதிரியே இருக்கான், ஒருவேளை வானதி கிட்ட இன்னும் சண்டை போட்டது தீரலையோ அப்படிங்கிறாங்க. நிலாவும் பார்த்துட்டு அப்படி தான் நினைக்கிறேன், இல்லைன்னா பாண்டி இப்படி இருக்க ஆளே இல்லையே அப்படின்ட்டு, என்னாச்சு பாண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. டே என்னடா எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கோம், மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுதானே கேட்குறோம், சொல்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வானதி வீட்டில் போயிட்டு எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னது, அவங்க அண்ணன் வந்து வீட்டில் ரோட்டில் நின்று பிரச்சனை பண்ணது, இந்த திரும்ப இதை தெரிஞ்சுட்டு வானதி வந்து திரும்ப திட்டினது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இப்போ பாண்டி சொன்ன உடனே அப்படியே சோழனுக்கு சிரிப்பாக வருது. சிரிக்க பார்த்தோன்னே அப்படியே பாண்டி ஒரு மாதிரி பார்க்குறாரு. நிலா பார்த்துட்டு திட்டுறாங்க. சோழன் என்ன அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பின் என்ன நிலா, அவ தான் சும்மா எப்போ பாரு இந்த வானதி ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்குது, இவனை எங்கேயாவது நிம்மதியாக இருக்க விடுதா, ஏதாவது ஒரு டார்ச்சர்னு கொடுத்துட்டு அவள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்கணும்னு நினச்சா முடியுமா? அன்றைக்கி ஒரு நாள் நான் சமாதானப்படுத்தணும்னு கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னேன்ல, அன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பாண்டியை பற்றி அவள் நல்லா சொல்லலை தெரியுமா, ஃபுல்லாக குறை சொல்லி என் காதுலேருந்து ரத்தமே வந்துருச்சு, அப்படியேப்பட்ட பொண்ணு உனக்கு வேணுமாடா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நிலா பார்த்துட்டு, நீங்கள் வானதி அப்படியே நினைக்கிறீங்க, வானதி கிட்ட வந்துட்டு குறை சொல்லணுங்கிறது இன்டென்ஷனே கிடையாது, வானதி எதிர்பார்க்குற மாதிரி பாண்டி நடந்துக்க மாட்டேங்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க, மற்றபடி வானதி எவ்வளோ அக்கறையாக இருக்குது எல்லாத்து மேலேயும், அதையே நீங்களாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்த்துட்டு, ஏங்க இத்தனை நாள் நானும் அப்படி தாங்க இருந்தேன், உங்களுக்கே தெரியும் 3 நாளுமே சாப்பாடுங்கிற பேரில் ஒன்று செஞ்சு போட்டு எங்களை சாவடிச்சிட்டா, சத்தியமாக சாப்பாடு எவ்வளோ முக்கியமான ஒன்று, அதை கூட சாப்பிடவே முடியல எங்களால், அப்படி ஒரு சாப்பாடை செஞ்சு போட்டு அதை சாப்பிட வச்சதும் இல்லாமல் அதை நல்லா இருக்கணும் வேற நாங்கள் சொல்லிட்டோம், அதுக்கப்புறமா அவள் பண்ணதுக்கெல்லாம் பாராட்டணும்னு வேற எதிர்பார்க்குறா, அதை வந்து அவள் சொல்லாமலே நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, எனக்கு தோணாத ஒன்றெல்லாம் வந்துட்டு அவள் சொல்லணும் நான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தா, அதெல்லாம் எப்படிங்க, எனக்கு வரதை தானே நான் பண்ண முடியும், சரி எனக்கு அது தோணலைன்னு சொன்னாலும் அப்போ நானே சொல்லி நானே கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி, எது சொன்னாலும் ஒரு சண்டை போட்டால் என்ன தான் பண்ண முடியும் நான் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே நடேசனும் பார்க்குறாரு, என்னடா வழக்கம் போல் சண்டை ஆரம்பிச்சிட்டிங்களா, எப்படியோ இது முடிவுக்கு வருமா வரமாட்டானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. ஸோ வெளியில் போனவர் வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வந்தோடனே மடி நிலா நிலா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராரு. அப்போது உள்ளே இருந்து ரூமில் வந்துட்டு சொல்லுங்க அங்கிள் கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மடி இங்கே வாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னோடனே எல்லாருமே என்ன முக்கியமான விஷயமா இருக்குன்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவர் ஒரு 3 நம்பரை கொடுத்து, மடி இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கொடு அப்படிங்கிறாங்க. இது என்ன நம்பர் அங்கிள் அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல எடுத்துக்கூட நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல என்ன நம்பர்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. ஐயா நீ என்ன கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்க, உங்ககிட்ட கேட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன், அதை சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொன்னால் தானே நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. 3 நம்பர் உன் முன்னாடி வச்சுருக்கேனா, அதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து என் கையில் கொடு அப்படிங்கிறாங்க. சரின்னு நிலாவும் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவளை தான் விடு அப்படின்ட்டு அவர் பாட்டி கிளம்பி போகிறாரு. அப்போ சோழன் பார்த்துட்டு என்ன நிலா அது அப்படிங்கிறாரு. எனக்கும் ஒன்றும் புரியல சோழன், அவர் பாட்டுக்கு வந்தார் எடுக்க சொன்னார், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க.
அன்னைக்கு நைட்டு சாப்பிட எடுத்து வைக்கும்போது நடேசனும் வந்து சாப்பிட்லாமா அப்படின்ட்டு வந்து உட்கார்றாரு. வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சாப்பாடுமே போட்டு கொடுக்குறாங்க. அப்போ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது, என்னம்மா ஏன் அப்படி என்னை பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிறாரு. இல்லை, மதியானமாக வந்து நம்பர் எடுத்து கொடுக்க சொல்லிட்டு போனீங்களே, அது என்ன நம்பர்? ஃபோன் நம்பர் மாதிரியும் இல்லை, அது எதுக்காக அப்படி கேட்டீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. அதுவாம்மா, அது ஒரு பெரிய தலைவலிமா, வந்து என்கிட்ட சும்மா ஒருத்தன் நை நை நைன்னு நொச்சரிக்கிறான், எதையாவது ஒன்று வாங்கிக்கன்ட்டே இருந்தான். சரி 3 கடந்துச்சா, ஏதாவது ஒன்று வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு, சரி உன்கிட்ட கேட்டு ஒரு நல்ல நம்பராக எடுத்து தர சொல்லி வாங்குவோமேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து கேட்டு எடுத்துகிட்டு போய் அந்த நம்பரே வாங்கிட்டேம்மா, மிச்ச 2 நம்பரே அவங்கிட்டே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. என்னது நம்பரை வாங்கிட்டு வந்தீங்களா, எதுக்கு அது அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனும் பார்க்குறாரு. ஆமாம், என்ன நம்பர் அது, லாட்ரி சீட்டா அப்படிங்கிறாரு. ஆமாண்டா, சும்மா வந்து ஒருத்தர் நை நை நைன்ட்டே இருந்தான், சரி வரதை ஏன் வேணாம் விடுவானே, காலையில் வேற நான் இதில் பார்த்தேனா, அப்போ அதில் ராசி பலனில் உங்களை தேடி ஒரு வரும், அதை வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வேற போட்டிருந்தானுங்க. இவனும் வந்து நொச்சரிச்சுட்டே இருந்தான், சரி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சரி 3 இருக்குது, எதை வாங்குறதுன்னு சொல்லி குழப்பமா இருந்துச்சு, அதனால தான் என் மருமக கையில் வந்து ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லி எடுத்துகிட்டு போனேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு, இது ஒரு புது பழக்கமா, இப்போ இதெல்லாம் கவர்மெண்ட்டே தடை பண்ணி வச்சிருக்கு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. டே அது இங்கே உள்ளதெல்லாம் இல்லைடா, கேரளாலேருந்து ஒருத்தன் கொண்டுட்டு வந்தான், அதை தான் நான் பண்ணேன், இங்கே உள்ளதெல்லாம் நான் சட்டத்துக்கு விரோதமாலாம் எதுவும் பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியே உங்களுக்கு அப்படியே 1 கோடி இப்போ கிடச்சிட போகுது, சும்மா தேவையில்லாமல் காசை வீணடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு போயிடுறாரு. ஆமாம், 1 கோடி கொடுத்தா மட்டும் நீ வேணான்னு சொல்லிடுவியா அப்படிங்கிற மாதிரி இவரும் எழுந்துட்டு போயிடுறாரு. ஸோ மறுநாள் வந்து என்ன ஆகுதுன்னா, நிலா வந்து திரும்பவும் வேலை பார்க்கலான்னு உட்காடுறாங்க. திவ்யா அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நிலா அப்படின்ட்டே வராங்க. வா திவ்யா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமா உட்காந்து அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. கூடவே சோபனா சொன்ன சில ஐடியாஸையும் வந்துட்டு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நடேசன் அங்கேருந்து வர ஸ்வீட் பாக்ஸோட கையில் வராரு. வந்த உடனே அம்மாடி நீயும் வந்திருக்கியா, நீ நிலாவோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ட்டே வராரு. ஆமாம் அங்கிள், இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்ட்டு வேகமாக வந்துட்டு, அம்மாடி நிலா இந்தம்மா எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. ஸ்வீட் பாக்ஸா, என்ன ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல சாப்பிட, எடுத்துக்க, அந்த பொண்ணுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, டே சேரா இங்கே வாடா நீ எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. வந்து பார்த்துட்டு, என்னப்பா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்னப்பா விஷயம் அப்படிங்கிறாங்க. கூடவே எல்லாருமே வந்து எட்டி பார்த்துட்டு, என்னடா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா தெரியும், என்கிட்ட சொல்லிட்டு செய்கிற மாதிரி என்னையே கேட்குற அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு நிற்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு, சரி ஸ்வீட் எடுத்துட்டோம், இப்போ எதுக்காக ஸ்வீட் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்றுக்கு நீ ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தில்ல, அந்த நம்பருக்கு நம்மளுக்கு பணம் விழுந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே நிலா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னது பணம் விழுந்திருக்கா, நிஜமாவா அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சொன்ன நம்ப மாட்டியா, இங்கே பாரு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதை பார்த்துட்டு, ஆமாம் நான் எடுத்து கொடுத்த நம்பர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு, ஆமாம் பெருசாக அப்படியே அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிருச்சு, அதை வந்துட்டு நீ அவர் காட்டுறாரு, நீ சந்தோஷப்பட்டுட்டு நிற்கிறியா அப்படிங்கிறாங்க. என்னடா என்னை பார்த்து அப்படி நினச்சிட்டு இருக்கியா, என் மருமக கையால் எடுத்து கொடுத்ததுடா, 1 கோடி ரூபாய் கிடச்சிருச்சான்னு சொல்லி அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, விழுந்திருக்கிறது 1 கோடி தாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வீட்டில் எல்லாருக்குமே அப்படியே ஆச்சரியமாக போகுது. சேரன் பார்த்துட்டு, அப்பா நிஜமாவாப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நிஜமா தாண்டா, இங்கே பாருடா நீயே அப்படின்னோடனே பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக போகுது. அப்போ அப்படியே நடேசன் பார்த்துட்டு, பாத்தியாடா எனக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் என் மருமக கையால் எடுத்து கொடுத்துட்டு போனேன், அது கடைசியில் பார்த்தியா 1 கோடி ரூபாய் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நிஜமாக அதை நம்பவே முடியலன்னு என்னால் அப்படின்னு பல்லவனும் சொல்கிறாரு. நிஜமா என்னால் தானே நம்ப முடியல அப்படின்னு பாண்டியும் சொல்லிட்டு பேசிட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்படி கிடைக்கிற அந்த 1 கோடியை வச்சுட்டு சந்தாவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு சந்தாவை திரும்ப அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.